அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டுடேஸ் லைவ் ட்ரேடிங் வீடியோ. முதல்ல நம்ம வந்து ட்ரேடிங் பற்றி பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த பொசிஷன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2660 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. மேக்ஸ் ப்ராஃபிட் இன்னும் ஒரு 20 ரூபா தான் வர வேண்டியிருக்கு. இந்த 20 ரூபாய்க்காக தான் நான் சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்க போகிறேன். நார்மல் மார்க்கெட் கண்டிஷனை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கலாம். பட் இப்போ மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலாக இருக்குது அண்ட் கொஞ்சம் அன்சர்டனாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் இந்த ப்ராஃபிட்டே போதும் அப்படின்னு நான் வந்து விட்டுற போகிறேன். அண்ட் அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. எல்லா இண்டெக்ஸுமே பாசிட்டிவாக இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு 300 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ 61க்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருக்கான். இன்றைக்கி வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இன்றைக்கி அவன் கன்சால்டேஷன் கீழே விழுந்தாலுமே சிபிஆருக்கு மேலே முடிச்சிட்டாலே மேபி நாளைக்கோ நாளானிக்கோ இல்லை அட்லீஸ்ட் திங்கக்கிழமை நாச்சும் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரேலியை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட மந்த்லி S1. இந்த ரேஞ்ச் தான் மந்த்லி S1. பேங்க் நிஃப்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலர் கோட் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் மந்த்லி S1. அதை தான் அவன் கடக்க முடியாமல் 2-3 நாளாக வந்து போராடிக்கிட்டு இருக்கிறான். மேபி ஃபர்தராக இன்றைக்கி அவன் சிபிஆருக்கு நான் நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் சரிங்க சிபிஆருக்கு மேலே இன்றைக்கி முடிச்சான்னா கண்டிப்பாக 2 நாட்களில் மேலே ரேலி எதிர்பார்க்கலாம். விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி ஒன்று வந்துட்டுருக்கே அப்படின்னு நான் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்களுக்கு வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸையும் காமிச்சிட்றேன். வேர்ல்டு மட்டும் அடிச்சிட்டானா வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எஸ் இங்கே பாருங்கள் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் பார்க்கும்போது நிறைய நெகட்டிவிட்டி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பாசிட்டிவாக இருக்காங்க. நம்ம நிக்கி பாருங்க 5.5% அப்பு, 5.25% அப்பு. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா நம்ம 2 நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் பார்த்திங்களா, தலைவர் பேச போகிறாரு, பேங்க் ஆஃப் ஜப்பானோட வைஸ் பிரசிடென்ட் பேச போகிறாரு, டெப்யூட்டி கவர்னர் பேச போகிறான்னு பேசியிருந்தோம். அவர் வந்து பேசிட்டார். ஆக்சுவலி அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டோயிஸாக பேசியிருக்காரு, அதாவது மார்க்கெட் ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்காரு. நோ மோர் இந்த ஷார்ட் டேர்மில் நாங்கள் திருப்பிலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அவங்க அப்படி பேசின உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அந்த எண் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லம்ப் அப்படின்னா கீழே விழுந்துச்சுன்னு அர்த்தம். யூஎஸ் டாலருக்கு எதிரான ஜப்பான் கரன்சியான எண்ணின் மதிப்பு சரிந்து விட்டது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சரிந்து விட்டது என்றால் அது மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அது அப்ரிஷியேட் ஆனதுனால தான் எஃப்ஐ அதாவது ஜப்பானில் கடை வாங்கின எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா காசை வந்து எடுத்துட்டு திருப்பி பே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேனிக்காகி செல் பண்ணாங்க. இப்போ இது குறையுது அப்படின்னா இது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் தான். அதனால தான் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நிஃப்டி கூட வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிறான். இன்றைக்கி மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து சிபிஆருக்கு மேலே முடிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஸோ நம்ம அதை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு மார்க்கெட் ஃப்ரெண்ட் நியூஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இங்கேருந்து ஃபுல்லாக திருப்பி அவன் 25,000 வரத்துக்கு போகல அப்படின்னாலுமே இந்த எப்படி சொல்கிறது ஒரு 24,000 ஒரு 23,000 அந்த ரேஞ்சுக்கு போனால் கூட நல்லா தான் இருக்கும். இந்த ஒரு 800 பாயிண்ட் மேலே போனால் கூட நல்லா தான் இருக்கும். அப்படி நடக்குமா, இந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வச்சு அவன் திருப்பி மேலே போக முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் தெரியுது. இந்த டே வந்து பாசிட்டிவாக முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நான் ஈவினிங் வந்து திருப்பி ஃபர்தராக அவங்களுக்கு அப்டேட்டை கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அரௌண்ட் 3 o'clock ஆகுது. ஒரு வழியாக புல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. நிஃப்டியில் பாருங்கள் விர்ஜின் சிபிஆரே ஃபார்ம் ஆயிடுச்சு. மேபி உங்களுக்கு நிறைய பேருக்கு விர்ஜின் சிபிஆர் என்னன்னு தெரியல அப்படின்னா என்னைக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஃபார்ம் ஆகி அந்த சிபிஆர் டச் பண்ணாமல் இருக்கோ அதுதான் நம்ம விர்ஜின் சிபிஆர்னு சொல்லுவோம். அது சிபிஆருக்கு மேலே வந்துச்சுன்னா அது ஒரு புல்லி சைன், சிபிஆர் கீழே வந்துச்சுன்னா அது ஒரு பேரி சைன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து ஒரு பயங்கரமான புல்லி சைன் கிடச்சிருச்சு. அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங் ஆன இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி க்ளோஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 61க்கு மேலே க்ளோஸ் வைக்கிறான்னு வச்சுக்கலாம். இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான சைடு தான். ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா நிஃப்டிக்கு ஆல்ரெடி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் சிபிஆர் இருந்த இடம். இங்கே இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து மேலே போனது தான் பல நாட்களாக இது ஃபார்ம் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 26 அப்போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமாக தான் கீழே வந்துட்டான். பட் ஸ்டில் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஒரு இறக்கு திருப்பியும் ஒரு இறக்கு இன்றைக்கும் ஒரு இறக்கியிருக்காங்க. ஸோ எப்போ ப்ரைஸ் வந்து இந்த 24,400 தாண்டுதோ கன்ஃபார்மாக மேலே ஒரு ரேலி வரலாம். மினிமம் ஒரு 200லேருந்து 300 பாயிண்ட் ஒரு 700 வரைக்குமே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போ போகுது அப்படின்ட்டு. பட் இந்த பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது இப்போதைக்கு. அதாவது இந்த ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது பார்த்தீங்களா 24,383 அப்படிங்கிறது அதை தாண்டும்போது கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு ரேலி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 13% விழுந்திருக்கு. இதுவுமே ஒரு பாசிட்டிவான சைடு தான். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விர்ஜின் சிபிஆர்லாம் ஃபார்ம் ஆகலை. ஆனால் ஒரு வைடு சிபிஆரை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு வந்து நேரோ சிபிஆர் இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நாளைக்கு வந்து எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நான் நாளைக்கு மார்னிங் வீடியோவில் சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக தான் இருக்குது. மார்னிங் பார்த்ததை விட பாசிட்டிவாக இருக்குது. ரெண்டாவது சஸ்டெயின் ஆகிருக்கு. அந்த பாசிட்டிவிட்டி சஸ்டெயின் ஆகிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிக்கியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கே இருக்கான் அவன் இங்கே இருக்கான். நிக்கியுமே வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் ஆகிட்டான். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நல்லா இருக்குது. எல்லாமே இருக்குது நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. எல்லாமே நல்லா பாசிட்டிவாக இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்றைக்கி வந்து நல்ல பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. நாளைக்கு வந்து ஃபர்தராக அது பிரேக் அவுட் ஆகுமா,
மேலே போகுமா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அது எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற நாளைக்கு வீடியோவில் பாருங்கள். அண்ட் நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து மேக்ஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. மேக்ஸ் ப்ராஃபிட் 2600 தான். அது வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ நான் அப்படியே எக்ஸ்பைரி வந்து ஸ்கொயர் ஆஃப்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஒரு 30-40 ரூபா ப்ரோக்கரேஜ் சேவ் ஆகும், அவ்வளோதான். ஸோ நான் விட்டுற போகிறேன். என்னோடய கேபிட்டல் வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ண கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2.2 lakhs 2.1 lakhsன்னு நினைக்கிறேன். ஸோ மோர் தென் ஒரு 1.3-1.4% பக்கமாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஒரு வாரத்தில். மார்க்கெட்டில் இவ்வளோ அமுழுதுமொழி நடந்துமே வந்து பார்த்திங்கன்னா மண்டேலேருந்தே நான் வந்து நல்லா பொசிஷனில் தான் இருக்கேன். நான் வந்து பேரிஷ் எடுத்திருந்தேன். ஸோ இந்த வாரத்தில் இந்த ஒரே ஒரு ட்ரேட் மட்டும்தாங்க நான் பண்ணியிருந்தேன். இந்த வாரம் வந்து 6 வயசு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓவரால் கேபிட்டல் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு. பட் ஸ்டில் நான் எதுவும் லாஸ் பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் வந்து இந்த அமிழ்துமொழியில் வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உண்மையாக ட்ரேட் பண்ணுறவங்க. ஸோ கண்டிப்பாக அதிலேருந்து நம்ம வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் எடுத்துருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்தராக நம்ம வந்து நாளைக்கும் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக மண்டே தான் ட்ரேட் எடுப்போம். மேபி நாளைக்கு தேர்ஸ்டே இல்லை, ஓகே, மேபி நாளைக்கு தேர்ஸ்டே, ஃப்ரைடே அன்றைக்கி வந்து ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா ட்ரேட் எடுக்கலாம். அறிவன் நாளைக்கு எடுத்தால் எடுப்பேன். என்னோட செட்டப் வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே எப்போ வேணால் என்ட்ரி வரும். ஸோ நான் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து புல்லிஷாக டேர்ன் அவுட் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் ஒரு இயர்லி சைன்ஸை கொடுக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து டேக்அவே. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி என்னோட 1-to-1 கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலுமே கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை.